திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சாணக்கியா நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது நம்ம சாணக்கியாவோட வீக்லி கிரிக்கெட் ரவுண்ட் அப். வாரம் இந்த வாரம் என்ன ஸ்போர்ட்ஸ்ல நடந்துச்சு அப்படிங்கறதான் நாங்க உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நாங்க உங்க வீட்டு பிள்ளையா உங்களோட உட்காந்து நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி இங்க உட்காந்து 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான ஒரு 2 சீரீஸ் டிஃபீட் அயர்லாண்டோடய இங்கிலாண்டோடையும் அதை முடிச்சுட்டு இந்தியா ஜிம்பாப்வே போறாங்க. 4 நாள்ல போயிட்டு 3 T20 4 நாள்ல விளையாடுறாங்க. விளையாடி ஒரு நல்ல வின், ஒரு 3-0 சீரீஸ் வின் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒயிட் வாஷ். அதாவது இந்தியா வந்து முடிவு பண்றான்னு நினைக்கிறேன், எடுத்தா ஒண்ணு ஃபுல்லா ஜெயிப்போம் இல்ல ஃபுல்லா தோப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடி இருக்காங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. அந்த டீமோட எனர்ஜி, டீமோட ஸ்பிரிட் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மனோட கோச்சிங்ல கம்பீர் கோச் பண்ணல இந்த சீரீஸ்க்கு. விவிஎஸ் லக்ஷ்மன் கோச் பண்ணியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில. ரொம்ப அருமையான சீரீஸ். வைபவ் சூரியவன்சில ஆரம்பிச்சு மயங்க் யாதவோட கம்பேக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இந்த சீரீஸ்ல. சோ அது பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு நம்ம கூட நம்மள ரோஹித்தும் வெங்கட் அண்ணாவும் இருக்காங்க. வணக்கம் ரோஹித், வணக்கம் வெங்கட். இந்த சீரீஸ் பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த சீரீஸ் வின்ன பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? அதாவது இப்போ ஜென்சினாலே என்னென்னவோ தேவையில்லாத விஷயங்கள் ப்ரொட்டஸ்ட்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல ஜென்சி பசங்க போய் சாதிக்க முடியுன்ற மாதிரி சூரியவன்ஷி சூப்பரா விளையாடி இருக்காரு. சரி, ஆனா ஓவராலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏப்பா சின்ன பசங்களை அடிச்சதை போய் ஒரு பெருமையா பேசுறீங்களப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடிச்சதே ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறனால நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஜிம்பாவோட ட்ராக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே அபிஷேக் சர்மா வந்து எனக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. வேற சூரியவன்ஷியோட பேட்டிங் 2 இன்னிங்ஸ்ல 50+ ரன்ஸ் தாறுமாறா விளையாடிருக்கா தம்பி. 300 ரன்னுக்கு மேல 2 இன்னிங்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஐ திங்க் 300 இல்ல, ஐம் சாரி, ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 150 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாரி 300 151 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, த வே ஹி அப்ரோச்ட். ஒரு ஃபெயிலியர் தாண்டி வரோம். இப்ப இந்த மேட்ச்ல ஏன்னா சோசியல் மீடியா ஹஸ் பிகம் டூ பேட், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசாக்குற மாதிரி. சோ இப்ப நம்ம ஜிம்பாப்வே அடிச்சா நீ ஜிம்பாபர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு தெரியும். பியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளோட கிரிக்கெட்டை கூட விட்டு வைக்காம இந்த சோசியல் மீடியாலாம் வந்து இந்தியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ற நேரத்துல எதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு அந்த ராகுல் காதல் இப்படி வச்சுக்கிற மாதிரி த வே ஹி பேட்டட் வாஸ் ஆசம். ஸோ மற்றவங்களுடைய கேம்ஸ்லாம் வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, எப்பப்பெல்லாம் இந்தியா கொஞ்சம் டவுன் ஆகுதோ ஒரு பங்களாதேஷோட ஒரு ஜிம்பாப்வேயோட ஒரு சீரீஸ் நடத்தி நம்ம வந்து கம்பேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் இதை நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் வந்து மயங்க் யாதவ் அண்ட் யாஷோட போலிங் ரொம்ப ஃபேபுலஸாக இருந்துச்சு. அண்ட் அபிஷேக் இஸ் அ கன்சர்ன். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் சொல்ல அபிஷேக்கும் சொல்லியிருந்தேன், 2 பேரும் நல்லபடியா ஐபிஎல் விளையாடுங்கள் அப்படின்னு துரத்தி விட்டு அந்த இடத்துல வேற யாராவது கொண்டு வரணும். மேபி ஜெய்ஷ்வால் இல்லைன்னா KL ராவலே கூட கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ரோஹித் வில் ஹேவ் மோர் பாயிண்ட்ஸ் டு இட். ஸோ இந்த 3 விஷயம் தான். யாஷ் பியூட்டிஃபுல், இவர் மயங்க் வாஸ் வெரி வண்டர்ஃபுல், வெரி டிசிப்ளின்ட், அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் பேட்டிங். அபிஷேக் சர்மாஸ் கன்சர்ன் இன் பேட்டிங். இதுதான் நான் அப்சர்வ் பண்ண விஷயம். ஒரே ஒரு பாயிண்ட் உங்க பவுலிங்க்கு, அசோக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த சீரீஸ்ல டெபியூ பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் விளையாடி இருக்காரு. அவரோட ஸ்பீட்ஸ் வந்து அவரோட மொத்தமா அவரோட நம்ம வந்து ஃபிகர்ஸ் பார்த்தோம்னா அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காது பாக்குறதுக்கு. பட் அவரோட ஸ்பீட்ஸ் நம்ம பார்க்கணும். 157 158 ரெகுலரா கிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 2 வேர்ல்ட் கப் நம்ம பார்த்தோம்னா T20 வேர்ல்ட் கப்பும் சரி, ODI வேர்ல்ட் கப்பும் சரி, நல்லா பேசி ட்ராக்ஸ்ல விளையாட போறோம். சவுத் ஆப்பிரிக்கா ODI வேர்ல்ட் கப் விளையாட போறோம், ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் விளையாட போறோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவோட பேஸ் பேக்கப்ஸ் வந்து பார்த்தோம்னா போயிட்டே இருக்கு, லெவல் மேல லெவல். குர்னூர் பிரார் நம்ம பாக்குறோம், பிரசீத் கிருஷ்ணா இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். அடுத்தது வந்து அசோக் சர்மா, யஷ் தாக்கூர், நம்ம மயங்க் யாதவ், எல்லாரையும் பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் நிறைய பிளேயர் இன்னும் இந்த மொய்சன் கான்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஐபிஎல்ல ரொம்ப நல்லா போடுற அந்த மொய்சன் கான்லாம், அவருக்கெல்லாமும் சீக்கிரம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ரோஹித், உங்களோட தாட்ஸ் என்ன இதுல? Yes, definitely. I think இந்தியாவுடைய பேஸ் பேட்டரி அப்படிங்கிறது வந்து இப்போன்னு இல்லை. ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 10 வருஷமாவே பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த பாயிண்ட் வேர் என்ன கேட்டீங்கன்னா, விராட் கோலி எப்ப கேப்டன்சி எடுத்தாரோ அப்பையில இருந்து இந்தியா ஹஸ் ஸ்டார்டட் டு பில்ட் தட் பேஸ் பேட்டரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் நீங்க பாருங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஜகர்நாட் வந்து எப்பவுமே இந்தியா கிட்ட வந்து இருந்திருக்கு ஒரு கடைசி 10-12 வருஷத்தை எடுத்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் இன் தட் மேனர் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மயங்க் யாதவ், அசோக் சர்மா, நீங்க மறக்க வேண்டாம் அந்த பேஸ் இல்லைன்னா கூட பிரின்ஸ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு இருக்காரு. டு ஆட் ஆன் டு த பெர்ஃபார்மன்சஸ் த்ரூஅவுட் த டோர்னமெண்ட், திஸ் பர்டிகுலர் சீரீஸ் rather, Prince Yadav has been also ஒரு bright factor for Team India. And அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா really happy for Vaibhav Suryavanshi also, the way he's batting.
வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஒரு இந்தியன் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்வியஸ்லி ஜிம்பாவே அடிச்சு ஜிம்பாவே தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே ஜிம்பாவேட்ட தோத்தா ஜிம்பாவேட்ட போய் தோத்து போயிட்டான் அப்படி. சோ இது வந்து ஒரு இருமுனை கத்தி தான் இது. இது ஒண்ணு ஐ திங்க் when they do well, give credit where it's due. அவ்வளவுதான், நான் அப்படிதான் யோசிப்பேன். பட் டெஃபினெட்லி எஸ், கிரெடிட் டு வைபவ் சூரியவன்ஷி, டு மயங்க் யாதவ், த வே இஸ் டன். யஷ் தாக்கூர் நீங்க எல்லாருமே மென்ஷன் பண்ண மாதிரி, பிரின்ஸ் யாதவ் ஒன்ஸ் அகைன் இஸ் கண்டினியூயிங் தி ஃபார்ம். ஐபிஎல் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால ஐ திங்க் கிரெடிட் டு ஆல் ஆஃப் தெம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, டு ஆட் ஆன் டு த பாயிண்ட் இனிஷியலா நீங்க சொன்ன மாதிரி, கொஞ்சம் இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச், இந்த அபிஷேக் சர்மாவுடைய ஃபார்ம் பத்தி மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதாவது இது வந்து என்ன ஆயிடும்னா இல்ல, சரி இது வந்து நீங்க சஞ்சு சாம்சன்னால சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா, அவர் சிஎஸ்கேனால நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படிங்கிற பாயிண்ட் அதுவே கிடையாது. இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி சஞ்சு சாம்சன்றவர் யாரு? உங்களுக்கு வேர்ல்ட் T20ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்தவர். இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேப்டன்சி கேண்டிடேட்டாவே கன்சிடர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸும் நம்ம படிச்சோம், ரிப்போர்ட்ஸுமே வந்தது இனிஷியல் ஃபேசஸ்ல இல்லையா, பிஃபோர் ஷ்ரேயஸ் ஐயர் வாஸ் மேட் த கேப்டன். ஸோ எனக்கு என்னன்னா இதுல இன்னைக்கு வந்துட்டு அபிஷேக் சர்மா ஆப்வியஸ்லி இஸ் அ எக்ஸ்ட்ராக்டர் பிளேயர். நீங்க வந்து அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் இது என்ன ஆயிடும்னா, அட் சம் பாயிண்ட் லுக் லைக் ஓகே, ஒரு சில பர்டிகுலர் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நாங்க ஒரு லாங் ரன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாளைக்கு என்ன ஆகும்னா, ஒரு 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 சீனியர் பிளேயர் லைக் ஷ்ரேயஸ் ஐயர் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவரே ஒரு 3-4 மேட்ச் அடிக்கல அப்படின்னா, தட் இன்செக்யூரிட்டி வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு த டீம். இல்லை இப்போ வந்து இப்போ ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் சஞ்சு சாம்சன், இட்ஸ் நாட் அபவுட் அபிஷேக் சர்மா, இட்ஸ் அபவுட் XYZ எனி பிளேயர். நீங்க வந்து இஃப் யூ ஸ்டார்ட் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்னு பிளேயர்ஸோட மைண்ட் உள்ள அது வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் இன்செக்யூரிட்டி டெவலப் ஆகும். அது டெவலப் ஆச்சுன்னா வித் டைம் எனி சீனியர் பிளேயருக்குமே அது ஆகலாம்ல. சோ ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஜஸ்ட் இங்க டிவேட் ஆறேன். சஞ்சு சாம்சனுக்கு வந்து இனஃப் சான்சஸ் இன்னும் நம்ம கொடுக்கலாம், பேக்கப் பண்ணலாம்ன்றது நீங்க சொல்ல வரீங்கன்னா ரோஹித், ஐ டிஃபர் ஃப்ரம் இட் அப்சல்யூட்லி. ஏன்னா அவருக்கு ஆடியன்ஸ்க்காக சொல்றேன், மேபி இஃப் யூ ஆர் நாட் மீனிங் தட் ஆல்சோ, அவருக்கு கொடுத்த அளவு நான் தினேஷ் கார்த்திகே சொல்லுவேன். தினேஷ் கார்த்திக் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அவர் இன்னும் நல்லா மிளறி இருக்கணும். ஓவர் ஷேடோ தோனி பண்ணார்லாம் இருக்கட்டும், பட் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவரை விட 2 மடங்கு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சேஸ்ல மறுபடியும் வேர்ல்டு கப் பத்தி பேசுற மக்களே, நான் உங்க எல்லாருக்குமே நாலேஜ்க்காக சொல்றேன். சேஸ்ல அந்த வேர்ல்டு கப் மேட்ச் 89 தள்ளி வச்சிட்டீங்கன்னா, அவரோட நெக்ஸ்ட் ஹையஸ்ட் 34, அதுக்கு அடுத்து 25, ரெண்டுத்துலயுமே செகண்ட் ஃபிட். அதுக்கப்புறம் அவரோட ஹையஸ்ட் எல்லாமே 20 கீழே போகுது. அதனால நீங்க தயவு செஞ்சு சஞ்சு சாம்சன் மறுபடியும் நம்மளை பின்தங்கி கூடாது. மேபி யூ டிடன்ட் மீன் தட் ரோஹித், பட் நம்ம ஐ திங்க் வில் ஹேவ் டு லுக் ஃபார் அ ஜெய்ஷ்வால் ஃபார் ஷுவர் இந்த பொசிஷன். ஏன்னா தேவைப்பட்டா ஒரு ட்ரிக்கி ட்ராக்ல அடிக்க முடியலங்கிறப்போ அழகா ஒரு ஸ்லோ டவுன் இன்னிங்ஸையும் அந்த பையனால ஆட முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு யாரை சொல்லுவேன்னா ஜெய்ஷ்வால் சொல்லுவேன். ஜஸ்ட் டு ஆட் ஆன், நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ரிங்கு சிங்க்கு இல்லாத ப்ரெஷர் அப்பா இவங்களுக்குலாம். ஒவ்வொரு தடவையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்ப திருப்பி அந்த பையனை அடிச்சு உட்கார வச்சாங்க. ஆனா வரும்போதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அவனுடைய ஃபெயிலியர் மேட்சஸ்னா நீ வரல விட்டு எண்ணிடலாம். வாஷிங்டன் சுந்தர் இப்ப ஃபெயிலியர்னு சொல்றீங்க வேர்ல்டு கப் T20 அப்புறம். அதுக்கு முந்தி வரைக்கும் அவரை எவ்வளவு தடவை உள்ள வெளியே ஏதோ ஒரு ஃபார்மேட்ல யூ வில் பி டூயிங், எஸ்பெஷலி நியூசிலாந்துலாம் நல்ல ரெக்கார்டு. ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாம் ரீசன் சொல்லக்கூடாது, டப்பு தராங்க நண்பா, கோடி கணக்குல தராங்க. அதனால எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சஞ்சு சாம்சன் இஸ் நாட் டூயிங் ஆஸ் பர் தி ரெக்கார்ட், ஆஸ் பர் வாட் வி see. ஜெய்ஷ்வால் டு கம் இன், கண்டினியூ. சோ சஞ்சு சாம்சன் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், ஆல்ரெடி ஒரு எபிசோடே ஃபுல்லா அதை பத்தி பேசியிருக்கோம். சோ கமிங் பேக் இன்னும் அபிஷேக் சர்மா பத்தி நம்ம ஒரு திருப்பி லைட்டா டச் அப் பண்ணிடலாம். ஏன்னா 5 இன்னிங்ஸ் அவுட் ஆஃப் மொத்தம் 10 T20s இருக்காங்க இந்த 1 மந்த்ல ஆல்மோஸ்ட். தட் இஸ் நம்ம அயர்லாண்டோட 2, இங்கிலாந்து 3மே அவே டூர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். பட் மொத்தம் 10 மேட்ச்லயுமே நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 T20sல அபிஷேக் சர்மா 250 அடிக்கிறாரு. அடுத்த 5 T20sல 20 ரன் கூட தாண்டல. சோ 2 எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கு. அண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் 3 கண்டிஷன்ஸ்ல விளையாடுறோம், 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறோம். அப்படி இருக்கிறச்ச இதுதான் நான் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். நீங்க வந்து எதை வேணா இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், ஓகேவா? சஞ்சு சாம்சன் பத்தி பேசலாம், யாரை வேணா பத்தி பேசலாம். இந்தியன் கண்டிஷன்ஸ், ஃபாரின் கண்டிஷன்ஸ் அப்படியே வரல. Generally talking about inconsistency, this is what I call inconsistency, and I think it is high time to look upon Abhishek Sharma in the inconsistency point of view. You know, absolutely. Sanju Samson, it should apply to Abhishek Sharma as well.
ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டிப்பா ஆமா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர்ட்ட நம்ம வந்து அதே இம்பாக்ட் தான் கொடுக்க போறோம்னா, அபிஷேக் சர்மா நிறையவே ஃபெயில் பண்ணிட்டாரு. நம்ம T20 வேர்ல்ட் கப் மொத்தமா ஃபெயிலியர் அபிஷேக் சர்மா. ஒத்துக்கவே மாட்டேன். ஃபைனல்ஸ் அதெல்லாம் பாட்டா விக்கெட் ஒரு பிளாட் ட்ராக்ல போய் 50 ரன் அடிச்சதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதெல்லாம். ஓகேவா? அதனால வந்துட்டு if this treatment is given to everyone, it is to be given to Abhishek Sharma also. இந்த review meetingன்றானுங்க, அந்த மீட்டிங்ல முதல்ல பேச வேண்டியது அபிஷேக் சர்மா பத்தி தான் என்ன கேட்டா. அது கேட்டா அடுத்து பிரசிடென்சிங்லாம் ரொம்ப கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு, அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அடுத்த T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியால இருக்கும்போது இட் இஸ் ஹை டைம் தட் வி ஸ்டார்ட் கன்சிடரிங் பிளேயர்ஸ் ஹூ ஆர் டிசர்விங் டு பிளே அட் தட் லெவல். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா பத்தி எந்த பிளேயர் கன்சிடர் பண்ணனும்னு சொன்னீங்க? சாரி, அந்த இடத்துல அபிஷேக் சர்மா சொல்றேன். பிரப்சிம்ரன் சிங் கன்சிடர் பண்ணனும். பிரப்சிம்ரன் சிங் நம்ம நீங்க ஜெய்ஸ்வால் பத்தி பேசுனீங்க, ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால்மே டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வரணும். பட் ஆல்ரெடி டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் இந்தியன் டீம், அதனால ஐ எம் கன்சிடரிங் பிரப்சிம்ரன் சிங் மேல வந்தா பெட்டர். ஒரு ரைட் ஹேண்டர் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நல்ல கீப்பிங் பண்ணிருக்காரு, அவர் நல்லா வந்தா இந்தியா கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்கும். கோயிங் டு நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஹர்திக் பாண்டியாவோட நியூஸ் கிடைச்சிருக்கு. அவர் சிஓஇல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, டெய்லியுமே 10 ஓவர் போலிங் போடுறாரு, நல்லா பேட்டிங் விளையாடுறாரு. ஹி ஸ்டார்டிங் டு ரீகெயின் ஃபிட்னஸ்ன்றாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அவர் இல்லைன்னா ஒரு பிளேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் லிட்டரா நம்ம வந்து அப்படியே கண்ணை விரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு, யாருமே இல்ல. சோ அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கஸ்டமைஸ் ட்ராக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிளாஸ்டிக் பால்ஸ் விளையாடுறதா சொன்னாங்க. ரோஹித் ப்ளீஸ் டேக் அஸ் த்ரூ, என்ன பண்றது, கொஞ்சம் டெக்னிக்கலா எங்களுக்கு ஒரு பிரீஃப் கொடுங்களேன். சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பால் ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட், நம்ம பிளாஸ்டிக் பால் தான், இட் இஸ் நாட் த நார்மல் பிளாஸ்டிக் பால். அதாவது இட் இஸ் அ ஸ்லைட்லி ஹெவியர் பிளாஸ்டிக் பால், ஒரு 80 to 90 grams கிட்ட இருக்கும் அது. ஸோ அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you mainly play it on concrete wicketsல, நீங்க வந்து அதை பெருசா நீங்க டர்ஃப்ல ஆடுறப்போ, ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல ஆடுறப்போ அதோட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் பார்த்தது இல்லை. பட் நீ பிளே இட் ஆன் கான்கிரீட் விக்கெட்ஸ் என்ன ஆகும்னா, டியூ டு த ஸ்லைட்லி ஹெவியர் நேச்சர் ஆஃப் த பிளாஸ்டிக் பால், ஒரு பிளாஸ்டிக் பாலுக்கு 80 grams அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியர் சைடு இல்லையா? ஸோ வாட் டென்ஸ் டு ஹேப்பன் இஸ், நீங்க கொஞ்சம் மேல போட்டீங்கன்னா இட் வில் ஸ்விங், it has the ability to swing. So வந்து உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நீங்க சப்போஸ் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டூர் போறீங்க, இல்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டூர் போறீங்கன்னா, யூ கேன் பிளே மோர் ஷார்ட் பால்ஸ். நீங்க உங்க பேக் ஃபுட் மூவ்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க எவ்வளவு சீக்கிரம் பேக் அண்ட் அக்ராஸ் போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது ஒர்க் பண்ணலாம், பவுன்சர் எப்படி விடுறது அதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே யூ கோயிங் டு இங்கிலாந்து, நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் பால்ஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து மேல, அதாவது மேல போட்டு ஆட வைக்கலாம். தட் இஸ் மேலனா என்ன சொல்றேன்னா, குட் லென்த்ல ஒரு ஃபுல் லென்த்ல போட்டு ஸ்விங்கிங் கண்டிஷன், போத் கோயிங் அவே ஃப்ரம் த பேட்டர், கமிங் இன் டு த பேட்டர், இன் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் ரெண்டுமே போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பிளாஸ்டிக் பால்ஸ், ஹர்திக் பாண்டியா இல்ல, நிறைய பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. யூனோ தட்ஸ் வை பிளாஸ்டிக் பால் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல், ஒரு ட்ரில்லாவே பார்க்கலாம். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸுக்குமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டு ஆட் டு வாட் ரோஹித் வாஸ் சேயிங், இப்போ நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் பால்ஸ் ட்ரை பண்ணும்போது, இப்போ அபிஷேக் சர்மா பத்தி பேசிட்டு இருந்தோம், ஒரு ஸ்விங் பாலுக்கு தான் நான் நிறைய தடவை அவர் அவுட்டர். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா முசர்பானியோட அந்த வெளியே போன அவுட் சைட் ஆஃப் பால்ல தான் அவர் அவுட்டர். ஸோ அந்த ஸ்விங் பாலுக்கு டீமே திணறாங்க, அது ஒண்ணு. அதை விட ஷார்ட் பால் சுத்தமா விளையாட தெரியல, பிளாட் ட்ராக்ல ஆடி ஆடி. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு க்ளூவே இல்லை. ஒரு ஷார்ட் பால் முதல்ல ஒரு பால் ஷார்ட் பால் போட்டா உடனே ஏறுறாங்க, அவங்க கொஞ்சம் லென்த்தி போட்டாங்கன்னா அது பவுன்ஸ் ஆகி அவுட் ஆறாங்க. எக்ஸாக்ட்லி அந்த ரிஃப்ளெக்ஸுக்காகத்தான் அவர் அந்த பிளாஸ்டிக் பாலை ப்ராக்டிஸ் பண்றாரு. ஏன்னா இவர் சொல்ற மாதிரி நீங்க அந்த ஷார்ட் பால் போடும்போது ரொம்ப அன்னிவனா பவுன்ஸ் ஆகும், டமாலி ஏறும். அப்ப ரிஃப்ளெக்ஷன் டைம் உங்களுக்கு கம்மியா கிடைக்குங்கிறப்போ, ஹர்திக் பாண்டியா அவரோட ஃபிட்னஸ் ஃபேக்டர்ஸ்னால இஸ் நாட் கோயிங் டு பிளே தி இன்டரிம் டோர்னமெண்ட்ஸ், இஸ் கோயிங் டு கம் ஒன்லி வெரி க்ளோசர் டு தி வேர்ல்ட் கப் அப்படிங்கிறப்போ, நம்ம சவுத் ஆப்பிரிக்கால கண்டிஷன்ஸ்ல விளையாட போறோங்கிறப்போ அந்த பவுன்சர்ஸ்க்கு ரெடி ஆகணுங்கிறதுக்கு தான் அவர் இந்த பிளாஸ்டிக் பால்ல ப்ராக்டிஸ் பண்றாரு. அண்ட் வெறும் வேர்ல்டு கப் ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு பிளேயரை கூட்டு வருது ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட். ஆஸ்திரேலியா நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. பட் அதுக்காக டச் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் அந்த ஒரு எஃபர்ட் அவர் போடுறது நமக்கு வேர்ல்டு கப்ல. ஏன்னா நம்மளுடைய தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா வந்து அவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிறதுனால எந்த இப்பெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, என்ன பண்ண அவருக்கு அடிக்கடி ஆனா அவர் வரும்போது டெலிவர் பண்றாருப்பா, நம்ம குறை சொல்ல முடியாது. டோ இஸ் நாட் bowling well, is taking wickets and also scoring well. பட் ஹர்ஷித் ராணாக்கு என்னதான் செல்லம் அப்படின்னு அவர் வந்து 3 கண்டு வாடா அப்படின்னு நம்ம டுப்டு படத்துல வர மாதிரி வச்சுக்கிட்டாலும், ஹர்திக் பாண்டியா டீம்ல இருந்து அவருக்கு தான் ப்ரையாரிட்டிங்கிற பட்சத்துல he has to play well in South Africa. So இந்த practice will help.
டெஃபினெட்லி. அண்ட் நம்ம நிறைய இந்த மாதிரி பேசிட்டே போகலாம். அடுத்த ஃபியூ எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் என்னன்னா, ஸ்ரீலங்கா சீரீஸ் வருது அடுத்தது, வித் ஸ்டார்டிங் another 10 days. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்குவாட் வந்து நெக்ஸ்ட் 2 days வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயுமே ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம்னா ஹர்திக் பாண்டியா பும்ரா, சாய் சுதர்ஷன், ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ்லாம் ரொம்ப இன்ஜோர்டா இருக்காங்க. தே ஸ்டில் ரீஹாபிலிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ரீலங்கான்னு வரும்போது ஐ திங்க் அந்த ஸ்குவாட்ல நம்மளோட ஃபேவரட் ஜடேஜா திருப்பி வருவாருங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா ஸ்ரீலங்கா டஃபா தான் இருக்க போது. விக்கெட்ஸ் வந்து ஈஸியா இருக்காது இந்தியன் பிளேயர்ஸ் பிளே பண்றதுக்கு. அதுவும் இப்போ இருக்கிற இந்தியன் டீம் பிளே பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். வெரி யங்கான ஒரு டீம், ஸ்பின்னுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு டீம். ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்மளுக்குமே ஜடேஜா வரணும், இந்தியன் டீமுமே நல்லா விளையாடணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் தென் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஒரு 3 T20s டெல்லியில வச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல செய்தி. இந்தியா மற்ற டீம்ஸையும் வளர்த்து விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு. நிஜமாவே ரொம்ப அதெல்லாம் ப்ளீசிங்கா இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சரி நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க, எங்களை நாங்க வரோம், எங்க ஊரா இருந்தவே நீங்க எப்படி ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொல்லுங்க என்ன பிச் கண்டிஷன்ஸ் இருக்கணும், எந்த டைமென்ஷன்ஸ் இருக்கணுங்கிறத நீங்க சொல்லுங்க, நீங்க தான் பியூர் ஹோஸ்ட், எந்த ஊரா நாங்க இருந்தாலுமே நீங்க சொல்லுங்க அப்படிங்களா. அந்த லெவலுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இந்தியா. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயம்னா முக்கியமான ஒரு 2 விஷயம் இன்னொரு விஷயம் நடக்குதான். பிஃபோர் இந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ரெவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வீடியோலயே பேசியிருந்தோம். ரெவ்யூ மீட்டிங்ல மெயினா என்ன பேசணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அபிஷேக் சர்மா பத்தி பேசணும். விவிஎஸ் லட்சுமணன் இந்த வாட்டி கோச்சிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எவ்வளவு பெட்டரா பண்றாரு நம்ம கம்பீர கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்லணும். அண்ட் செப்டம்பரோட அஜித் அகர்கர் நம்மளோட சீஃப் செலக்டரோட கோச்சிங் ஸ்டேட்டும் முடியுது. ஸோ அடுத்த சீஃப் செலக்டர் யாரா வரணும், இல்ல இதற்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெவ்யூ மீட்டிங்க்கு ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு கிட்ட ஒரு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவ்யூ மீட்டிங் இருக்கு. தயவு செஞ்சு உருப்படியா ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, நம்மளும் நம்புறோம். அண்ட் கடைசியில பேச வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வருது. ஆயுஷ் மாத்ரேயும் டெவால் ப்ரூவிஸையும் ட்ரேட் பண்ண போறோம் ஹர்திக் பாண்டியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதான் சொல்லுது. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ல தான் நான் சிரிக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மூவ் நண்பா. நீங்க வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனு இல்லைன்னா நம்மளுடைய சிஎஸ்கேப்பா அப்படின்லாம் யோசிக்காம ஒரு கிரிக்கெட் ஃபேனா பாருங்க. ஒரு பெஸ்ட் பிரான்சைஸா இருந்த டீம் 2 டீம், ஒன்னு மும்பை, இன்னொன்னு சிஎஸ்கே, ரெண்டும் புஷ்ன்னு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாக்கு ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் இஸ் ஹேவிங் டூ மெனி சீனியர் பிளேயர்ஸ் தேர். அண்ட் அவருடைய அப்ரோச்சே வந்து அவருடைய ஸ்வாக்ல இருந்து இட் ஹஸ் கான் டுவர்ட்ஸ் வெரி அக்ரெசிவ், விச் இஸ் நாட் லுக்கிங் குட் அண்ட் இட்ஸ் நாட் இஸ் சக்சஸ் கீ. இப்போ இங்க வரும்போது there is a huge scope for captaincy. கேப்டன்சிக்கு ஆளை தேடுறோம். நாம ஒரு நல்ல போலிங் ஆல்ரவுண்டருக்கும் ஆளை தேடுறோம். அப்படிங்கிறப்போ 2 டீமுக்குமே இது நல்லது. அங்க ஒரு கேப் கிரியேட் ஆகி ஒரு நல்ல கேப்டன் வந்து மும்பை இந்தியன்ஸும் பெட்டரா வரலாம். இங்க சிஎஸ்கேக்கும் ஒரு சூப்பரான ஸ்கோப்பு. என்ன ஆயுஷ் மாத்திரை போறாருன்றது எனக்கு ஒரு மிக 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 பெரிய வருத்தம். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல மூவ், நல்ல கேம்ஸ். இனிமே சிஎஸ்கே கேம்னா போருன்னு நினைக்காம நல்ல கேம் பார்க்கலாம். டெஃபினெட்லி. அண்ட் போக போக எங்களோட இணைஞ்சிருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் உங்கள்கிட்ட கொண்டு வரோம். நீங்களும் உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூவிஸா கொடுக்கணுமா ஹர்திக் பாண்டியாக்காக? அண்ட் அதே மாதிரி இந்த ரெவ்யூ மீட்டிங்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்களும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸை அடுத்த வீடியோல நாங்க பேசுறோம். யார் என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்கிறத சொல்றோம். அப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஆடியன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஸ்குவாஷ்ல வந்து ஒரு சாம்பியன்ஷிப் நம்ம ஜெயிச்சிருக்கோம். Under 19ல வந்து ஒரு பொண்ணு சூப்பரா ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் நான் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நல்ல ஒரு அக்ரெஷன், அதாவது வந்து பாடியில ஊய் அப்படிலாம் காட்டாம ஷாட்ல மட்டுமே அக்ரெஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிம்னாஸ்டிக்லயும் ஒரு அழகான மெடல் ஒன்று ஜெயிச்சிருந்தோம். இப்போ வேர்ல்டு கப்பின் இதுல வில்வித்தை போட்டியில வந்து வேர்ல்டு கப் ஒன்று ஜெயிச்சிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். காமன்வெல்த் கேம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கேட்டகரியிலும் ஒரு மெடல், ஒரு பிரான்ஸ், ஒரு சில்வர், ஒரு கோல்டுன்னு ஜெயிச்சிருக்கோம். ஸோ நேற்று தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 மெடல் ஜெயிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம். ஆஸ்திரேலியா எல்லாம் இருக்காங்க, ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இன்னும் நிறைய காமன்வெல்த் ரிலேட்டட், அதர் கேம் ரிலேட்டட் அப்டேட்ஸோட வரும். And thanks a lot for listening to us so far.